மாற்று அப்படின்னு சொல்லி நீங்க வர்றீங்கல்ல, உங்கள்கிட்ட மக்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்படி மாற்றத்தை எதிர்பார்க்கறது மாதிரி உங்கள்கிட்ட இருந்து தேர்தல் அறிக்கை இருந்தாதான் மக்கள் உங்களை நம்புவாங்க. வெறும் ரசிகர்கள் கூட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் வெற்றி பெற்றலாம், நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி நீங்கள் அரசியல் பண்ணீங்க அப்படின்னா மக்கள் உங்களை ஒதுக்கிடுவாங்க. இப்போ இலவசம் அப்படிங்கிறதையே நம்மளுக்கு எப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன். விலை இல்லாமல், கட்டணம் இல்லாமல், இப்படி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இலவசங்களை கொடுக்காம உங்களால் வெற்றி பெற முடியுமானா முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அரசியல்னு வந்துட்டா ஜனநாயகம் செத்து போகும். 100% செத்து போகுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அரசியல் தேர்தல் அப்படிதாங்க இருக்குது. காசு கொடுக்காம நான் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லுங்க, முடியாது. காசு வாங்குறவனுக்கு நல்லா தெரியும் இவன்ட்ட தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. காசு கொடுக்குறவனுக்கு நல்லா தெரியும் இவன்ட்ட தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் மேடைகளில் முழங்கும் போது நான் 5 பைசா கூட கொடுக்கல அப்படிம்பாங்க. ஆனால் அங்கங்கே தேர்தல் ஆணையம் பறக்கும் படம் வச்சு காசை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காரைக்குடியில் சீமான் அவர்கள் வீழ்த்துவதற்கு சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் என்னென்ன பிளான் பண்ணுறா தெரியுமா? அவருடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணங்களை பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க ரொக்கமாக. என்ன மாதிரியான ஜனநாயகம் எப்படியெல்லாம் போதுன்னு பாருங்களேன். காரைக்குடியில் தன்னுடைய செல்வாக்கை நம்பி அங்கே வேட்பாளராக நிற்கக்கூடிய காங்கிரஸ்காரர் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் களத்தில் போய் நின்ற உடனே இங்கே எல்லாத்துக்கும் பேரிடியாக இருக்குது. இலவசங்களை தவிர்த்துருங்களேன். ஏன் இலவசம் நீங்கள் கொடுக்குறீங்க? நீங்கள் நடத்தின ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் இலவசங்களை கொடுக்குறீங்க. இதில் வேற என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர், நாங்கள் உரிமை தொகை தான் கொடுக்குறோம் அப்படின்னு. அது என்ன உரிமை தொகை? பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்க நீங்கள் யார்? இந்த நாட்டை நல்ல முறையாக வழி நடத்திட்டு போனால் எதுக்கு நீங்கள் உரிமை தொகை கொடுக்கணும்? இலவசமாக நீங்கள் மருத்துவம் கொடுக்குறீங்களா? கிடையாது. இலவசமாக தண்ணி கொடுக்குறீங்களா குடிக்கிறதுக்கு? அதுவும் கிடையாது. இலவசமாக கல்வியை கொடுக்குறீங்களா? அதுவும் கிடையாது. இந்த 3மே ஒரு நாட்டில் சிறப்பாக இருந்தது அப்படின்னா அந்த நாடு இலவசத்துக்குன்னு கையேந்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னும் இலவசத்தை நம்பியே தான் இந்த காலம் ஓடுது. அந்த மாற்றத்தை கொண்டு வருவதுக்கு தான் நாங்கள் புதுசாக களத்தில் இறங்கியிருக்கோம்னு தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நீங்கள் மாற்றம் சொல்லி வர்றீங்க. தமிழக வெற்றி கழகமும் தேர்தல் அறிக்கையில் அந்த உரிமை தொகை, அந்த இலவசம் இப்படி தானே நீங்களும் பயன்படுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சிலர் சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் இலவசத்தை அறிவிக்கக்கூடாதுன்னு ஏது சட்டம் ஏது இருக்கான்னு சொல்லி கேள்வியை கேட்குறாங்க. என்ன மாதிரியான அரசியல் பாருங்கள். ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, உங்களுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இலவசங்கள் தான். அதிமுக தேர்தல் அறிக்கையும் இலவசம் தான், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் இலவசம் தான். இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக நான் வர்றேன், மக்களுக்கு நல்லது செய்ய வர்றேன், உங்கள் விஜய் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வர்றவரும் இலவசம் தான். அப்ப அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு வந்த விஜய்க்கும் இந்த அதிமுக திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி 3 சிலிண்டர் தரேனாரு, நான் சூப்பர் 6ல 6 சிலிண்டர் தர்றேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இதுதான் மாற்றா? மாற்று அப்படின்னா 2 கட்சிகளுக்கும் வித்தியாசமா இருக்கணும். ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், மக்கள்கிட்ட அணுகிற முறையா இருக்கட்டும், ஆட்சியினுடைய நிர்வாகமா இருக்கட்டும், ஆட்சியினுடைய அந்த நிர்வாக முறையை எப்படியெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரைவு அறிக்கை ஒன்று போடணும். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டார் பாருங்களா, அதே மாதிரி தான். நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலைங்க, நடக்கிற உண்மையை சொல்றேன். உங்க மனசு தொட்டு நீங்க பேசுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் சொல்லுவாங்க இவர் என்ன சீமானுக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருக்கு. அதிமுக திமுக தமிழக வெற்றி கழகம் 3 ஒரே நேர்கோட்டை தான் பயணிக்குது. வேற மாற்று சிந்தனை அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்குமே கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி ரேஷன் கார்டு இருக்கு தெரியுமா? இப்ப எத்தனை பேருக்கு திமுக இது உரிமை தொகை கொடுத்துருக்காங்க தெரியுமா? தேர்தல் அறிவிப்புன்னு வரும்போது அறிக்கை வெளியிடுறாங்க, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நான் இதை உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் பொய் சொல்லி அந்த வாக்குகளை வாங்குறீங்க? இன்னைக்கு திமுக அப்படிதான் பொய் சொல்லி தான் வாக்குகளை வாங்கினாங்க. இன்னைக்கு 8000 ரூபாய் கூப்பன் முதற்கொண்டு கொடுக்குறாங்க. அதிமுக சார்பில் 10,000 கருணை தொகை நாங்கள் தர்றோம் அப்படிங்கிறாங்க. விஜய் 8 சிலிண்டர் நான் ஃப்ரீயாக தர்றேன் அப்படிங்கிறாங்க.
இது என்ன மாதிரியான அரசியல்? எப்படியெல்லாம் வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்கன்னு பாருங்களேன். சதுரங்க படத்துல சொல்ற மாதிரிதாங்க உண்மையிலேங்க. மக்களை எப்படி நம்ப வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வித்தையை தெரிஞ்சவங்க தான் அதிமுக. திமுக அதை விட கடந்துட்டாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியா வருவார் அப்படின்ட்டு. ஆனா அவருடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தளவுல 0 தான். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை நீங்க படிக்கவே தேவையில்லை. அங்கே 100 ரூபா கொடுக்குறாங்க, இங்க கூடுதலா திமுக ஒரு 100 ரூபா போடுறாங்க, அதுக்கு மேற்கொண்டு ஒரு 100 ரூபா நான் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி தான் விஜய் வந்து பேசுறாரு. தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படிங்கிறாரு. தாலிக்கு தங்கம் எதற்கு கொடுக்கணும்? எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து இன்னும் ஒரு பவுன் வாங்க முடியாத அளவுக்கு கூட நீங்க வந்து கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படிங்கிறாங்களே. எதுக்கு நீங்க இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறீங்க? மக்களை வந்து மக்கள் மீது ஏன் அந்த ஆர்வத்தை தூண்ட வைக்கிறீங்க? தாலிக்கு தங்கம் வாங்குற அளவுக்கு கூட ஒரு வசதி இல்லாம அந்த மக்களுடைய பொருளாதாரம் முன்னேற விடாம தடுத்து நிப்பாட்டினது யாரு? அதிமுக திமுக தானே. அதை திரும்பவும் செய்யுது தமிழக வெற்றி கழகம். டாஸ்மாக இருக்கக்கூடாதுன்னு அதிமுகவும் சொல்லல, திமுகவும் சொல்லல. டாஸ்மாக்காக எந்த இடத்துலயும் ஒரு போராட்டம் கூட நடத்தல. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவோம்னு சொல்லி கூட எதுவுமே வந்து சொல்லல. தாவேக்கனுடைய தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் வந்து இருக்குங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு புக்காவே ஒரு தேர்தல் அறிக்கை போட்டிருந்தாங்க. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நாளைய இளைஞர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு. சீமான் அவர்கள் கொண்டு வந்த அந்த தேர்தல் அறிக்கை அந்த புக்கா போட்டுக்காரு இல்லையா, அதை சீமான் இல்லாட்டாலுமே வேற யாராவது ஆட்சிக்கு வந்தா கூட அதை அப்படியே எடுத்து செயல்படுத்தினாங்கன்னா நாடு சூப்பரா இருக்கும். நாளைய இளைஞர்கள் எப்படி இருக்கணும், நாளைய ஆட்சி முறை எப்படி நடத்தணும், அரசு பணிகள்லாம் எந்தெந்த இதுகளை நம்ம கொண்டு வந்தோம். ஆடு மாடு கோழி வளர்ப்புல இருந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இப்போ தொழில் சார்ந்த நகரமா இருக்கட்டும், இப்போ கரும்பா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், அந்தந்த இடங்கள்ல இது பலாவா இருக்கட்டும், அந்தந்த இடங்கள்ல என்னென்னலாம் வந்து விளைச்சல் வந்து அதிகமா இருக்கோ அதை மையப்படுத்தி ஒரு தொழிற்சாலைகளை அமைத்து அங்கு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்ப வெளிநாடுகள்லாம் தேடி போறாங்களே, ஏன் போறீங்க? அங்கங்க ஒரு தொழிற்சாலையை அமைச்சு நீங்க அங்க அரசு ஊழியரா நீங்க பணியமைத்திட்டீங்கன்னா உங்களுக்கான வருமானம் கிடைச்சி போகுது. உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். நீங்க வந்து தாலிக்கு தங்க யார்ட்டும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அரசாங்கம்ங்கிறது என்னங்க? மக்களுக்காகத்தானே அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை நிறுவுறது எது? அரசியல் தானே. இப்ப நீங்க மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியலை கொண்டு போறது யாருடைய கடமை? நீங்க இதையெல்லாம் வந்து புரிஞ்சுக்காம அதிமுகவும் இது தேர்தல் அறிக்கையை வந்து இலவசமாக கொடுக்காங்க, திமுகவும் தேர்தல் இலவசமாக கொடுக்குறாங்க, நாங்களும் வந்து இலவசமாக கொடுப்போம்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகமும் வந்து நீங்க கொண்டு வர்றீங்க. அதை வேற பாத்தீங்கன்னா நியாயப்படுத்தி பேசுறாங்க ஒரு சிலர். எப்படி பேசுறாங்க அப்படின்னா, இது தமிழக வெற்றி கழகம் வந்து இலவசங்கள் கொடுக்காதுன்னு எதுவும் சட்டம் எது இருக்கான்னு சொல்லி கேட்காங்க. இன்னும் இலவசத்தை நம்பிதான் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற. இலவசத்தை நம்பி மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் அந்த ஏழ்மை நிலையிலேயே கொண்டு போகணும்னு சொல்லி போட்டு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அடுத்து ஆட்சிக்கு வந்துட்டு அதையெல்லாம் திருத்திடுவாங்களாமா. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த 5 வருஷத்துல நீங்க எல்லாத்துக்குமே இலவசம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துக்கிட்டே நீங்க இருந்தீங்க அப்படின்னா அடுத்த 20 லட்சம் கோடிக்கு வந்து கடனா மாறிடும். அந்த கடனை கொண்டு எங்கே கட்டுவீங்க? நன்றி, வணக்கம்.